ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிசி கேஸ். இன்றைக்கி ஹியரிங்க்கு வந்த கேஸை பற்றி பார்க்க போகிறோம். ரிசல்ட்டாக இல்லை ஓவரால் ரிசல்ட்டாக அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எஸ்ஐ கேஸ் என்னாச்சு அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி கேஸ் என்னாச்சு அப்படின்னா கேஸ் டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அதாவது நம்மளோட பிசி கேஸ் மொத்தமாக முடிஞ்சிருச்சு. இந்த கேஸ் மொத்தமாக முடிஞ்சிருச்சு. ஸோ அதில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா அலவுட். ஸோ அலவுட் அப்படின்னா இது என்ன, முதல் இந்த கேஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்துட்டு கிரேஸ் மார்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருந்தாங்க சிங்கிள் பெஞ்சில். ஸோ அது அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு கிரேஸ் மார்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தது. அதை எதிர்த்து இவங்க அப்பீல் போயிருந்தாங்க. ஸோ அந்த அப்பீலை அலோவ் பண்ணியிருக்காங்க. அப்போது கேஸ் யாருக்கு சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுக்கு சாதகமாக தான் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா கிரேஸ் மார்க் கொடுக்காம நான் ஓவரால் ரிசல்ட் தான் விடுவேன் அப்படின்னு இவங்க வச்சு அந்த வாதத்தை ஏற்றுக்கிட்டு நீங்கள் ஓவரால் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுங்கள், அதுதான் இதோட ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்க போகுது. பட் ரெண்டு தரப்பினராக பிரிஞ்சு தான் பேசுகிறாங்க. அலவுடுன்னு போட்டிருக்கு, பட் கிரேஸ் மார்க் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தரப்பில் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஓவரால் தான் விடணும் அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் இந்த கேஸில் இந்த அலவுட் அப்படின்றது வந்துட்டு அப்பீல் பண்ணவங்களுக்கு சாதகமாக அவங்களோட அப்பீலை நாங்கள் அலோவ் பண்ணுறோம், நீங்கள் அதுக்கேற்றாப்புல உங்களோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கன்றது தான் அதோட அர்த்தம். இருந்தாலும் இதோட ஆர்டர் காப்பி நான் விசாரித்த வரைக்கும் நாளைக்கு காலையில் அப்லோட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிய வந்தது. ஸோ அந்த ஆர்டர் காப்பியை படிச்சுட்டு தெளிவாக நான் வீடியோ போடுறேன். என்னென்ன சொல்லியிருக்காங்க, கிரேஸ் மார்க் ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் கொடுக்கணுமா, இல்லை கிரேஸ் மார்க்கே கொடுக்க தேவையில்லையா, அதை படித்து பார்த்தா, தெளிவாக படித்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ அதை படித்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு தெளிவாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக எஸ்ஐ கேஸ். ஸோ இன்றைக்கி எஸ்ஐ கேஸ் வந்துச்சு, பட் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஸோ அதை விசாரிக்கலை. ஸோ எஸ்ஐ கேஸில் பெருசாக எந்த அப்டேட்டும் கிடையாது. நான் உங்களுக்கு ஆர்டர் காப்பி பார்த்துட்டு என்ன அப்படின்றத தெளிவாக நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.